வணக்கம் மேடம். அதாவது ஈரோட்டில் தனியாக வசித்து வந்த மூதாட்டியை கழுத்து அறுத்து கொலை செய்துவிட்டு மூதாட்டி அணிந்திருந்த 5 சவரன் தங்க நகைகளை கொள்ளை போன சம்பவத்தில் குற்றவாளிகளை பிடிக்க 5 தனிப்படைகளை அமைத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜாதா அமைத்துள்ளார். அதாவது ஈரோடு மாவட்டம் சூளை அருகே உள்ள எஸ்விஎன் காலனியைச் சேர்ந்தவர் 65 வயதான கமலா. இவரது கணவர் மணிகண்டன் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்த நிலையில் தனியாக வீட்டில் வசித்து வந்துள்ளார். இவர்களுக்கு மகேந்திர சேனாதிபதி என்ற மகன் உள்ளார். இவர் பாண்டிச்சேரியில் உள்ள தனியார் வங்கியில் மேலாளராக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று இரவு தனது தாயாருக்கு செல்போன் மூலம் தொடர்பு கொண்ட மகேந்திர சேனாதிபதி தொடர்பு கொண்டுள்ளார். வெகு நேரமாகியும் தாய் கமலா போன் எடுக்காத நிலையில் அருகில் வசிப்பவர்களிடம் தொலைபேசியில் அழைத்து தனது தாய் போன் எடுக்கவில்லை என்று கூறியுள்ளனர். இதனையடுத்து அருகில் இருந்தவர்கள் தாயார் கமலார் வீட்டுக்கு சென்று பார்த்தபோது வீட்டின் முன்பக்கம் அறையில் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடந்துள்ளார். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த அக்கம் பக்கத்தினர் இது குறித்து அவரது மகனுக்கும் மற்றும் ஈரோடு வீரபஞ்சத்திரம் காவல் நிலையத்திற்கும் தகவல் கொடுத்துள்ளனர். தகவலை அடுத்து சம்பவத்திற்கு வந்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக பெருந்துறையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்து கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. மேலும் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்து வருகின்றனர். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை பிடிப்பதற்காக ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜாதா தலைமையில் 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது ஈரோடு நகர டிஎஸ்பி முத்துகிருஷ்ணன் தலைமையில் இந்த குற்றவாளியை பிடிக்க 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. தனியாக வீட்டில் வசித்து வந்த மூதாட்டியை கொலை செய்து அவர் அணிந்திருந்த 5 பவுன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் ஈரோட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.